அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பென்ட்ரைவும் என்கிட்ட இல்லை. சும்மா நான் பென்ட்ரைவ்னு கேட்காதீங்க சரிங்களா? நீங்கள் வேறு யாரோ நினச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஏண்டா டேய், எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்து இறங்கியிருக்கோம். நீ என்கிட்டயே இல்லை இருக்குன்னு என்கிட்ட பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு இருக்க. உன்கிட்ட பென்ட்ரைவ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அந்த பென்ட்ரைவ் எனக்கு எவ்வளோ முக்கியங்கிறதும் உனக்கு தெரியும். நீ அந்த அகிலன் பேச்சை கேட்டுட்டு நீ ஆடிக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கியேன், நாளைக்கு ஜென்மத்துக்கும் உன்னால் வெளில வர முடியாது. என் தம்பிகிட்ட சொல்லி உள்ளே வச்சுருவேன். என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? இன்றைக்கி என்ன மைண்ட் செட்டில் தான் பேசுகிறீங்கன்னு சுத்தமாக புரியல. அகிலன் அப்படிங்கிற பேர் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் கேள்விப்படுறேன். யார் சார் அது? அகிலன் யாருன்னுங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன் சரியா? அகிலன் வந்து உன்னுடைய பாஸ், ஓகேவா? 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டையும் ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டையும் வச்சு பார்க்கும்போது அதை அகிலன் தான் வச்சு முடிச்சிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியுது சரியா? அதை எப்படி நாங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, அவன் கதையை முடிக்க சொன்னது வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் சரியா? ஆட்டோ டிரைவர்கிட்ட ஒரு லாரி வாடகைக்கு வாங்கி அந்த லாரி ஆட்டோ டிரைவர் வச்சு ஓட்ட வச்சு அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டை நடத்தி முடிச்சிருக்கான். டோட்டலாக எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எப்படி உனக்கு தெரிஞ்சு இப்போ தப்பிக்க போகிறேன்? அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதையும் நல்லா கேட்டுக்கோ. இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடத்தினானே அந்த டிரைவர் வேற ஒரு ஆள், அவனையும் நாங்கள் தூக்கிட்டோம் சரியா? அது எப்படின்னு பார்க்குறியா? சிசிடிவி ஃபுட்டேஜ் 1 வீக்குக்கு முன்னாடி கிடச்சிது. அதில் பார்த்ததில் யார் டிரைவருங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதில் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒருத்தன் ஃபேஸ் மாஸ்க்கு போட்டு ஒருத்தன் வந்திருக்கான். அவங்கிட்ட பென்ட்ரைவை அந்த டிரைவர் கொடுத்துருக்கான். அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்ட ஆள் யார் தெரியுமா? அது நீந்தான். சார் நான் இல்லை, நீங்கள் வேற யாரும் நினச்சிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. நான் இல்லை சார். அப்புறம் எதுக்குடா வாய் தட்டோல போடுது? அது வந்து நீங்கள் எனக்கு சம்மந்தமே இல்லாத கேஸை பற்றி கேட்டிங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்யறது? எனக்கும் கொஞ்சம் பதட்டமாகும்ல. அந்த பதட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை சார். டே கூமுட்டை, தப்பு செஞ்சவன் தாண்டா பதட்டப்படுவான். தப்பு செய்யாதவன் எதுக்குடா பதட்டப்படணும்? தப்பு செய்யாதவன் தலை நிமிர்ந்து நின்று பதில் சொல்லணும். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், நான் அடித்து பேசணும். உன்ன மாதிரி யாரும் பதட்டப்பட்டு பேச மாட்டாங்க. இல்லை சார், நீங்கள் ஒரு போலீஸு, அதனால் நீங்கள் கேட்கும்போது பயந்துட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எம்எல்ஏ தப்பும் கிடையாது சார். ஏண்டா போலீஸாக இருந்தா பெரியவனா நான்? தப்பு செய்யலாம் தைரியமாக சொல்ல வேண்டியதானே, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்குடா பயந்த? கேட்க நான் இப்போ ஒன்றையும் உணர்ந்துடுவேன். பென்ட்ரைவை கொண்டு போய் சேஃப் பண்ணி எடுத்து சேர்த்தா தான் தப்பிச்சேன். வந்து இங்கே எஸ் ஆகணும். எப்படி இப்போ எஸ் ஆகுறது? 2 சைடு அணக்கட்டம் தான் நிற்கிறானு, பின்னாடி உணர வேண்டியதான். அடச்சே, தப்பிச்சிட்டேன்னு என்ன? எவ்வளோ தூரம்னா போயிடுவேன், பக்கத்தில் தான் போவேன். அவனுடைய கார் நம்பர் உனக்கு தெரியல, நீனும் கார் எடு, வா போகலாம். ஓகேண்ணா வாங்க போவோம், சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு. என்னண்ணா இது, ரொம்ப நாளே வண்டியவே காணோம். எங்கண்ணா போயிருப்பான்? பாருடா, இங்கே தாண்டா எங்கேயாவது போயிட்டுருப்பான். டேய், வண்டியை பேர் தான் போயிட்டுருக்கு பார், அதான்டா வண்டி. அண்ணா, நான் ஒரு வழியில் நீங்கள் ஒரு வழியில் போனால் மட்டும்தானே அவனை பிடிக்க முடியும். நான் இப்படியே வரேன், நீங்கள் அப்படியே வாங்க சரிங்களா? எதாக இருந்தாலும் எனக்கு கான்டாக்டில் இருங்க, என் ஃபோன் ஆன்லேயே இருக்கட்டும். எக்காரணத்தை கொண்டு ஃபோனை மட்டும் கட் பண்ணி விட்டுறாதீங்க சரிடா? நீ கிளம்பு, நான் பார்த்துக்குறேன். வர செகண்டில் நான் லெஃப்ட் போயிடுறேன், நீங்கள் ரைட் போங்க சரிங்களா? உங்களுக்கு அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.
நான் லெஃப்ட் வழியாக வந்து நான் உங்களை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டும் 100க்கு கீழே இறங்காதீங்க. ஏன்னா அவன் போகிற ஸ்பீட் 120 கிட்ட நெருங்கி போயிட்டுருக்கான். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் 100 கீழே இறங்கிட்டாதீங்க, போயிட்டே இருங்க. 120 110 தொட முடியாது, தொட்டு போய்கிட்டே இருங்க, சரிங்களா? சரிடா, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். அதில் போகிறது ஆதி அரவிந்த் மாதிரி இருக்குது. எங்கே இவ்வளோ ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க? இவங்க போகிறத பார்த்தா யாரையும் பிடிக்க போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அவனால் இவனுக்கு பிரச்சனை இருக்கே, என்ன செய்ய? ஐடியா, நம்ம போய் மகிழ்கிட்ட ஏதாவது தான் சொன்னால் வந்தானா இவனை காப்பாற்றிடுறான். நல்ல வேலை, நம்மளே அவளை பார்க்க நினச்சது, அவளே வந்துட்டாளே. உன்னை நம்பிதானா பிறந்திருக்க, உன்னை எண்ணிதானா வளர்ந்து வந்தேன், நீ சொன்ன சொல்லுக்காரம்மா இப்போ வந்து சேருதம்மா, நீ சொன்ன சொல்லுக்காரம்மா இப்போ வந்து சேருதம்மா. ஹாய் மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸ்க்குள்ளே வர வேண்டியதானே, எதுக்கு வெளியே நிற்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் என்ன. அப்படின்னா மேடம் விஷயம் சொல்லுங்கள். என்னென்னு? அரவிந்தும் ஆதி இப்போ தான் காரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாங்க, சரிங்களா? முன்னாடி ஒருத்தர் காரை ஃபாலோ பண்ணி தான் போகிறாங்க. ஆனால் அவனால் அரவிந்த் உயிருக்கு ஆபத்து இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மேடம் என்ன சொல்கிறீங்க? அரவிந்த் உயிருக்கு ஆபத்தா? ஆமாம்மா, அரவிந்த் உயிருக்கு ஆபத்து தான். ஆனால் இவனை பற்றி நல்லாவே தெரியும். எந்த இதில் இப்போ இவனை பிடிக்க போயிட்டுருக்காங்கன்னு எனக்கே தெரியும். ஆனால் அரவிந்த் உயிருக்கு தான் ஆபத்து ஆகும். அரவிந்த் பிள்ளைக்கு தான் அடுத்தது உயிருக்கு தான் ஆபத்தே வச்சுருக்கானுங்க. இவன் இங்கே எப்படி போகிறான்னு எனக்கு தெரியலம்மா. எங்கம்மா போகிற நீ? மேடம் அரவிந்த் ரொம்ப முக்கியம் மேடம், அவனை போய் நான் காப்பாற்ற போகிறேன். இருமா, நான் காரை கொண்டு வந்திருக்காவா, போகலாம். சரி மேடம், போய் சீக்கிரம் வாங்க. அரவிந்த், அரவிந்த் எங்கே இருக்கீங்க? இந்த பக்கம் தானே வந்துச்சு காரு. என்னம்மா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர? பொறுமையாவாம்மா, ஏம்மா இவ்வளோ வேகம்? மேடம் நீங்கள் தள்ளுங்க, அரவிந்த் நான் பார்க்கணும். ஐயா அரவிந்த், உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ அரவிந்த், அரவிந்த் எந்திரிங்க அரவிந்த், அரவிந்த் வெளில வாங்க. அரவிந்த், அரவிந்த் நீங்களும் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? அரவிந்த் இப்படி பண்ணீங்க? நான் எதையும் சொன்னேனே, எனக்கு படப்படன்னு வருது, போனீங்கன்னா என்னை சேர்த்து கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேனே. இப்போ நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டீங்களா? நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்? வரீங்க, என்னை சேர்த்து கூப்பிட்டு போங்க. இருந்துக்கிட மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு உலகம், அம்மா அப்பா எல்லாம். எனக்கு அப்பான்னு ஒரு உறவு இருந்துச்சு, அந்த உறவை தனியாக விட்டுட்டேன். எனக்கு நீங்கள் இருக்கேன்னு நம்பி தான் வந்தேன். இப்போ நீங்களே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அரவிந்த் எந்திரிங்க, என்னால் முடியாது அரவிந்த். நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இன்னும் முடியல அரவிந்த், எந்திரிங்க அரவிந்த், எந்திரிங்க, என்னால் முடியாது. நீங்கள் நானும் எல்லாம் எந்திரிங்க. ஐயோ என்னால் இதை பார்க்க முடியல. போயிட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லுவோம். அரவிந்த் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், கால் வீடுதான், எந்திரிங்க வாங்க, இல்லைன்னா என்னையும் கூட்ட போயிடுங்க. நான் இங்கே இருக்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன். மது, அரவிந்த், அரவிந்த் உங்களுக்கு என்ன பைத்தியமும் பிடிச்சிருக்கு? என்னை விட்டு முதலே போன்னு ஆசைப்படுறீங்க? அப்படி சாகிற நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை சேர்த்து கூப்பிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நீங்கள் விட்டு தனியாக வந்தீங்க? நான் தான் நேற்று சொன்னேன்ல, எனக்கு படமுடன் இருக்கு, நான் தயவுசெய்து எங்கே போனால் கூப்பிட்டு போங்கன்னு. எல்லாத்தையும் சரி சரி தானே சொன்னீங்க. போயிட்டு ஹாஃப் டே வேலை தான் அப்படி சொல்லிட்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என்னை விட்டு நேரமாக போயிருந்துருப்பீங்கல்ல. உங்களுக்கு என்ன சாகணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லுடா, நீ ஏன் இப்படி பண்ணுற? உன்னை விட்டுட்டுலாம் அவ்வளோ சீக்கிரம் நான் போக மாட்டேன்டி. என்னடி இப்படி பண்ணுற நீ? அப்படின்னு விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு என்னையும் உன் கூட கூப்பிட்டு போயிடுங்க. அது ஆக்சிடென்ட் ஆகுதோ எதோ ஆகுது, என்ன இருந்தால் சரி, என்னையும் உன் கூட கூப்பிட்டு போயிடுங்க. என்னை மட்டும் இங்கே தனியாக விட்டுட்டு போகாதீங்க. நான் இருந்தாலும் இல்லைனாலும் போல்டாக
ஒரு பொண்ணாக இருந்து இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் நீ வாழ்ந்து காட்டணும். நான் எப்பவும் உன் கூட வரப்போகிறதில்ல. அரவிந்த், ஐயோ சொல்கிறத கேளுடா. இப்போ எப்படி சொல்கிறது, காலம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது காலம், சரியா? அதுதான் நான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு இனிமேல் இது மாதிரி பேசாதீங்க. எனக்கு வலிக்குது. உனக்கு வலிச்சா ஒரு நொடி நானும் உசுர கையில் எடுப்பேன். ஓ, உனக்கு நானும் கொடுப்பேன். நீ வலிக்குதுன்னு சொல்கிற ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு உயிர் போய் போய் வருதுடி. இனிமேல் அது மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு மட்டும் போகாதீங்க. நீங்கள் மட்டும்தான் இவ்வளவும். சரிடி, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகல. நீங்கள் போகி பண்டிகை அதுமா அழுதுட்ருக்கேன். ஆதியை வர சொல்லணும், அபியை வர சொல்லணும். வா, எல்லாம் போகி பண்டிகை கொண்டாடலாம், சரியா? ஓகேங்க, வாங்க போகலாம். வாடா அபி, எப்போ வந்த? ஜஸ்ட் நோ, இப்போ தான் மச்சான். அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியாத பண்ணாட. என்னது ஈர வெங்காயம்? டே ஏன்டா எப்போ பாரு என்னையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்க? நீ தான் மச்சான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும், அதனால தான். ஏன்டா நீ பேச மாட்ட? ஆமாம், உங்கள்கிட்ட டவுட்டு கேட்கணும். என்ன டவுட்டு? அடியில் ஏன்டா எவ்வளோ பேர் தீயை கொளுத்தி வச்சிருக்க? டே மச்சான், வேண்டாம். நல்ல மூடில் இருக்கா, அதனால தப்புச்சு, சரியா? தேவையெல்லாம் பேசி வாங்கி கட்டிக்காத. டே சாரிடா. எதுக்குடா இப்போ தீயை பற்ற வச்சு நிற்கிற? குளிர் காய்கறியா பண்ணிங்கிறதுனால? அதுக்காக இல்லை, இன்னைக்கு போகி பண்டிகை இல்லை? ஆமாம், போய் பண்ணிக்க. அதுக்கு என்னடா இப்போ? வெயிட், நானும் வந்துட்டேன். என்னை விட்டு என்ன சொல்ல போகிறீங்க? நானும் வந்துட்டேன். வாடா வா, நீ மட்டும்தான் என்னை கலாய்க்கிறது பாக்கி. இவ்வளோ நாடி அவன் என்னை ஓட்டி முடிச்சிட்டான், அடுத்து நீ வந்திருக்க, அதானே? கலாய்க்கிறது உன்னை விட்ட வேற யாருடா இருக்கா? நீ தாண்டா எல்லாமே எங்களுக்கு. போதுண்டா. எப்பா உன் அண்ணங்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு இன்னும் ஆன்சரே சொல்லலை, தெரியுமா? அப்படி என்ன கேட்ட? வந்து தான் உன்ட்ட கொஞ்சம் இடக்கு முடக்க பேசிட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், டே அபி, இன்னைக்கு நான் நல்ல மூடில் இருக்கேன், என்கிட்ட வாங்கிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி அரவிந்த் என்கிட்ட சொன்னான். அதுக்கு நான் கேட்டேன், என்னடா இன்னைக்கு நல்ல நாள்னு கேட்டேன். போகி பண்டிகைன்னு சொல்லி சொன்னான். போகி பண்டிகைனா என்னடான்னு கேட்டேன். அதுக்கு தான் பதில் சொல்ல வந்தான். அதுக்குள்ளே நீ வந்துட்டு அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த கொஸ்டினை கேட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வாங்கிட்டு வர, சரியா? டே லூசு போயில, போகி பண்டிகைன்னு உனக்கு என்னன்னு தெரியாதா? ஆமாண்டா, அப்போ உனக்கெல்லாம் தெரியுமா? அது எப்படிடா மச்சான்னு தெரியாமல் இருக்கும்? எனக்கு நல்லாவே தெரியுமே போகி பண்டிகைன்னா. போகி பண்டிகைனா என்னென்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கடா. நான் சொல்கிறேன். போகி பண்டிகை என்னன்னு சொல்லுடா. போகி பண்டிகைங்கிறது தை மாதத்துக்கு நாள். தை மாதம் ஸ்டார்டிங்க்கும் மார்கழி மாதம் கடைசிக்கு வரும். மார்கழி மாதத்தில் எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவுமே எடுத்து செய்ய மாட்டாங்க, தெரியுமா? ஆமாண்டா, என் சிஸ்டருக்கு மேரேஜு கூட மார்கழி மாதம் வைக்கலான்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அது நல்ல நாள் இல்லைடா, தையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், அது மாதிரி தான் மார்கழி ஃபஸ்ட்லேருந்து மார்கழி லாஸ்ட் வரைக்கும் மாலை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கார்த்திகையில் ஸ்டார்ட் பண்ணி தை ஸ்டார்டிங் வரைக்கும் மாலை போட்டுட்டு அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அது எதுக்கு அப்படி வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, மார்கழி மாதம் எவ்வளோக்கு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கும். வீட்டில் ₹1 காசு தங்காது. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம் கொடுத்து வெளில கொண்டு வரும். மார்கழி மாதம் கடைசி நாளில் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வீட்டில் உள்ள அந்த மூதேவின்னு சொல்லி சொல்லுவாங்க, தெரியுமா? அவங்க அந்த 1 மாதம் ஃபுல்லாக வீட்டில் இருப்பாங்களாமா. அவங்கள வீட்டை விட்டு வெளில ஏற்றுறதுக்காக அந்த 1 மாதம் ஃபுல்லாக அவங்க வீட்டில் இருப்பாங்களாம். அந்த 1 மாதம் கழித்து அவங்கள வீட்டை விட்டு வெளில ஏற்றுறதுக்காக வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பழசை எல்லாம் போட்டு எரித்து வீட்டை நீட்டாக்கி தை 1ஆம் தேதி தை பொங்கலாக கொண்டாடுவாங்க.
பழசெல்லாம் முடிச்சு எரிச்சிட்டு புதுசாக வாங்கி தைப்பொங்கல் கொண்டாடுவாங்க. அதுதான் போகி பண்டிகை. ஓ, ஆரோல் மாதம் இவ்வளோ இருக்கா? எனக்கு தெரியாதே. மார்கழி மாதம் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளவோ கஷ்டத்தை சந்திச்சு இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டம்லாம் உங்களை விட்டு நீங்கி தை மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்களா? பழசு போனது போகட்டும். அதை நினச்சி இனிமேல் நீங்கள் ஃபீல் பண்ணாமல், இனிமேல் அடுத்தது என்ன நடக்கலாம், என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைங்க. சரிங்களா? இது வரைக்கும் நடந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும். சண்டையோ சச்சரவோ இல்லை சொந்த பந்த பிரிதலோ எது வேணால் இருக்கட்டும். இனிமேல் எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. சரிங்களா? எந்த ஒரு இதுவும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காமல் சந்தோஷமாக தைப்பொங்கலை கொண்டாடுங்க. சரிங்களா? ஆமாம், எங்கள் அண்ணன் இவ்வளோ நாளை பேசிகிட்டு இருக்க, என்னடா அமைதியாகவே இருக்க? இல்லைடா, அரவிந்த் சொன்னான் பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசாக வாங்கணும்னு சொல்லி சொன்னான். ஆமாம்ல? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? என் வாழ்க்கையிலேயே நீங்கள் 2 பேர் தான்டா ரொம்ப பழசு. அதனால் உங்களையும் எரிச்சிட்டு புதுசாக வாங்கிட்டா? அப்படிங்களா சார்? எங்கள் வாழ்க்கையில இருக்க அறுத பழசு நீந்தட உன்னதாண்ட தீர தூக்கி போடணும். அண்ணா, அவனை தூக்குனேன். டே வேண்டாம், இந்த கொலைவெறி வேண்டாம், சொல்கிறத கேளு. தெரியாமல் சொல்லிட்டேன், வேண்டாம்டா, விட்டுரு. அண்ணா, அவன் பேச்சை கேட்காத, தூக்குன அவனை. அவன் பேச்சை யாரடா கேட்க போற? டேய் அத்தி செத்த. ஐயோ, டே தெரியாமல் சொல்லிட்டேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? என்ன விட்டுறா. டே வேணாண்டா, தீல போட்டுறா. நான் பேசுனது தப்பு தான். ஐயோ, என்னை விட்டுறா. நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, தயவு செஞ்சு விட்டுறா. 1000 பேர் உன் ஃப்ரெண்டுடா, என்னை விட்டுறா. வேணாம் மச்சான். என்னது? நாங்கள் உனக்கு பழசா? அதான்டா எங்களுக்கு இருக்கிறது நீ என்னடா அறுத பழசு, அதான்டா தூக்கி போட்டாச்சு. அபி, உன் வாயில தான் 7:30 சனி டான்ஸ் ஆடுன்னு தெரியுதுல, வாயை கொஞ்சம் அடைக்கிட்டு இருந்தா என்னதான்டா? நம்ம முடியலடா, மூச்சுட முடியல, விட்றா. வாய் கொழுப்பு கொஞ்ச நேரம் தலைகீழ தொங்கு, அதுக்கப்புறம் விடலாம். 1000 பேர் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுடா, அதுக்குன்னு இப்படியாடா? இனிமேல் பேசுனா யோசிச்சு பேசணும். அதுக்கு தான் அந்த அண்ணன். ஐயோ, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இருக்கிறது ரொம்ப பழசா, தீயில தூக்கி போட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி போகி பண்டிகை. நாங்கள் இவனை போட்டு கறிக்கிட்டு வந்துடுறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பழசெல்லாம் தூக்கி போட்டு கறிக்கிட்டு வந்துடுங்க. பாய், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை அபியை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் அபியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அபியை விட்டுறலாம், எல்லாம் கருக்கி விட்டுறலாம். சரிங்களா? அப்படி சொன்னா இங்க யாருமே சொல்ல மாட்டாங்கடா. ஏன்னா என்ன யாருக்குமே பிடிக்காதுடா. ஏன்டா அப்படி பண்ற? அதனால தான்டா சொன்னேன், யாரும் உனக்காக கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி தப்பி தவறி கமெண்ட் வந்துச்சுன்னா நீ பொழைச்ச, இல்லை நீ செத்த. என் மேல என்ன கோபமா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் என்னை காப்பாற்றி விடுங்க. அவனை நீங்களாம் ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நாங்கள் அவனை தீயில போட்டு கறக்கி விட்டுறோம். பாய். அவ்வளோதான், சோழி முடிஞ்சது.